காசா போரின் தீவிரத்தை குறைத்து படைகளை லெபனான் எல்லைகளுக்கு அனுப்ப இஸ்ரேல் திட்டம். தெற்கு காசா ரபா நகரில் இடம்பெற்று வரும் தீவிர மோதல்கள். ஹமாஸ் தலைவரின் வீட்டு மீது இஸ்ரேல் இனப்படுகொலை இராணுவம் வான்வழி தாக்குதல். ஆக்கிரமிப்பு கோலை இராணுவம் மக்களின் குடியிருப்புகள் மீது வான்வழி தாக்குதல். இதில் பலர் காயம், பலர் மரணித்துள்ள செய்தி. இது தொடர்பான செய்திகளை காணொலி முழுமையாக பார்ப்போம், பாருங்கள். ஹமாஸ் தலைவர் வீட்டு மீது இஸ்ரேலிய இனப்படுகொலை இராணுவம் வான்வெளி தாக்குதல். கடற்கரை முகாமில் உள்ள கனியின் குடும்பத்தின் வீட்டு மீது இஸ்ரேலிய இனப்படுகொலை இராணுவம் விமான தாக்கு நடத்தியதை கனியின் சகோதரி உட்பட 13 பேர் மரணித்துள்ளதான செய்திகள் வெளியாகி புகைப்படங்கள், வீடியோக்கள் வெளியாகி உள்ளது. காசா போரின் தீவிரத்தை குறைத்து படைகளை லெபனான் எல்லைக்கு அனுப்ப இஸ்ரேல் திட்டம். போர் முடியும் என்று பெஞ்சமின் நெதன்யாஹு உறுதியளித்துள்ளார். இஸ்ரேலிய விமானப்படையின் மூலோபாய பிரிவின் தலைவர் 8 மாத போருக்கு பிறகு ஹமாஸின் பலத்தின் 35% அவர்களால் அளிக்க முடிந்ததாக அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். உலகிலே மிக சக்தி வாய்ந்த நாடுகள் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பை ஆதரித்து வருகின்றன. 65% காசா வீதியில் முற்றாக அளிக்கப்பட்டுள்ளதான புகைப்படங்கள் வெளியாகி மனதை உருக வைத்துள்ளது. காசா சிவில் பாதுகாப்பு செய்தி தொடர்பாளர் ஜெசிராவிடம் கூறின, ஆக்கிரமிப்பு 48 மணி நேரத்துக்குள் இடம்பெயர்ந்த மக்களுக்கான 5 தங்குமிடங்களை இலக்க வைத்து தாக்கியுள்ளதாக புகைப்படங்கள் வெளியாகியுள்ளது. திறன் இல்லாமையினால் குண்டு வெடிக்கும் பலியானவர்கள் எண்ணிக்கையை மக்களால் சமாளிக்க முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கின்றன. ஆக்கிரமிப்பு இனப்படுகொலை இராணுவம் வீடுகள் மற்றும் குடியிருப்புகள் கூடாரங்கள் மீது வான்வெளி தாக்குதல் நடத்தியுள்ளது. காசாவில் அல் தூவா மற்றும் அல் சாதி மற்றும் புறங்களில் இடுபாடுகளில் அடியில் ஏராளமானவர் காணாமல் போய் உள்ளதான செய்திகள் வெளியாகியுள்ளது. காசா போரின் தீவிரத்தை குறைக்க ஹிஸ்புல்லாக்களின் அதிரடி தாக்குதலில் தெற்கில் லெபனானில் இருந்து ஏகப்பட்ட ஆளில்லாத விமானம் தாக்கியதை அடுத்து வடக்கூரில் ஆக்கிரமிக்கப்பட்ட பலஸ்தீனத்தில் உள்ள டிசோன் என்ற இடத்தில் தீ விபத்து ஏற்பட்ட காட்சிகள் வெளியாகியுள்ள. ஆக்கிரமிப்பு இராணுவம் 24 மணி நேரத்தில் காசா பகுதியில் போர்களில் 13 இஸ்ரேலிய வீரர்கள் 7 பேர் ஆபத்தான நிலையில் காயமடைந்த செய்திகளும் வெளியாகியுள்ளது. ஹிஸ்புல்லா நகர் கெர்மோ பகுதியில் உள்ள 91வது பிரியும் படையணியின் தலைமையத்தில் எதிரி அதிகாரி மற்றும் வீரர்களின் இருப்பிடங்கள் மற்றும் குடியிருப்புகளை குறிவைத்து தற்கொலை ரோன்களின் படையுடன் வான்வெளி தாக்குதல் நடத்தியன. மற்ற தலைமையத்தில் பாரிய தீ ஏற்பட்டுள்ள புகைப்படங்கள் வெளியாகியுள்ளன. காசாவின் போரின் தீவிரத்தை குறைத்து லெபனான் எல்லைக்கு இஸ்ரேலிய இனப்படுகொலை இராணுவத்தை அனுப்ப இஸ்ரேல் திட்டம். போர் முடியாது என்று பெஞ்சமின் நெதன்யாஹு உறுதி. முடிவில் 2 விடயங்களை செய்ய வேண்டியுள்ளதா இஸ்ரேலிய பாதுகாப்பு படையால் தற்போது முன்னெடுக்கப்பட்டு வரும் இராணுவ நிலையற்ற நிலையம். இஸ்ரேலிய இனப்படுகொலை இராணுவம் காசாவில் 8 மாதங்களாக கடந்து இஸ்ரேலிய தாக்குதல்கள் தொடர்வதோடு இஸ்ரேலிய படைகள் எகிப்து எல்லை ஒட்டிய ரபாவை கைப்பற்றும் படை நடவடிக்கைகளை தீவிரம் காட்டி வருகிறது. இஸ்ரேலிய இனப்படுகொலை இராணுவம் ரபாவில் இதுவரை முழுமையாக நுழையவில்லை. இங்கு மோதல்கள் தீவிரம் பெற்றிருப்பதாகவும் இஸ்ரேல் தொடர்ந்து வான் தாக்குதலை நடத்தி வருவதாகவும் ரபா குடியிருப்பாளர்கள் தெரிவித்துள்ளனர். இஸ்ரேலிய தாக்குதல் ஒன்றின் காசா அம்புலான்ஸ் மற்றும் அவசர பிரிவு பணிப்பாளர் ஹனி அல் ஜபாராபி கொல்லப்பட்டுள்ளார். மேற்கு ரபாவில் டல் அல் சுல்தானியா மேற்கு கரை ரபாவில் டல் அல் சுல்தானி நிலை அபாயகரமாக உள்ளது. தமது வீடுகளை விட்டு வெளியேற முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் இஸ்ரேலிய ஆளில்லாத விமானங்கள் மற்றும் ஸ்பெனர் துப்பாக்கிதாரிகள் துரத்துவதோடு மேலும் மேற்கில் அல் மவாசியா மேற்பார்வையிடும் பகுதிகளை டாங்கியில் தொடர்ந்து கைப்பற்றுகின்றன என்று ரபா குடியிருப்பாளர் ஒருவர் பசர் ரோஸ்டர் செய்தி நிறுவனத்துக்கு தெரிவித்துள்ளார். இஸ்ரேலிய இனப்படுகொலை வான்வெளி தாக்குதலில் காசாவில் கொல்லப்பட்ட பலஸ்தீனியர் எண்ணிக்கை 37,620 எட்டியிருப்பதோடு 86,000க்கும் அதிகமானவர் காயமடைந்துள்ளனர். இந்த நிலையிலே காசாவில் 21,000 வரையிலான பலஸ்தீனியர்கள் காணாமல் போயிருப்பதால் சிறுவர்கள் பாதுகாப்பு அமைப்பு நேற்று வெளியிட்ட அறிவிப்பில் குறிப்பிட்டுள்ளது. இவர்களின் விடுபாடுகளில் சிக்கி மரணித்திருக்கலாம் என்றும் அனுமானிக்கப்படுகிறது. 4,000 வரையிலான சிறுவர்கள் உள்ளடப்பதோடு 17,000 சிறுவர்கள் துணையின்றி மற்றும் அவர் குடும்பங்களை விட்டு பிரிந்துள்ளனர், குடும்ப உறவுகளை விட்டு பிரிந்து உள்ளனர் என்று அந்த தொண்டு நிறுவனம் தெரிவித்துள்ளது. இவைகள் பிராந்தியத்தில் நடைபெற்ற செய்திகளாக பதிவாகியுள்ளது. மற்றும் ஒரு காணொளி சந்திப்போம் உறவுகளை. நன்றி, வணக்கம்.